கண்ணன், இப்போ இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம முன்பே பேசியிருந்தோம். இடைத்தேர்தல் என்றாலே அது ஆளும் கட்சிக்கு சாதகமான முடிவுதான் வரும். இதுதான் கடந்த கால அரசியல் வரலாறாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலுக்கு மத்தியில் திமுகவுடைய இந்த வாக்கு வித்தியாசம், திமுகவுக்கும் நாத்தாவுக்கும் இடைப்பட்ட இந்த வாக்கு வித்தியாசம் என்பது 10,000 தாண்டி போயிருக்கூடிய நிலையில இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறது இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும் என்ற வகையில் பார்க்கலாமா, அல்லது சீமானுடைய அந்த வெறுப்பு பிரச்சாரம் என்று சொல்லப்பட்ட அந்த பிரச்சாரத்துக்கு மக்கள் எதிராக வாக்களித்திருக்கிறார்கள், அதன் காரணமாக இந்த வாக்கு வித்தியாசம் வந்து அதிகரித்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? பிரவீன், இந்த சீமான் அரசியலுக்கு போவதுக்கு முன்னாக டெல்லியில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஆம் ஆத்மி 30 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. 39 இடங்கள். அரை சதத்தை கடந்திருந்த பாஜக 39 இடங்களுக்கு பின்தங்கி கொண்டிருக்கிறது. இப்போது மீண்டும் டெல்லியில் கடுமையான போட்டி, டெல்லியில் திடீர் திருப்பம், டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா, கடுமையான போட்டி இருதரப்புக்கும் ஏற்படுமா என்ற ஒரு கடுமையான திடீர் திருப்பங்கள், அரசியல் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கையில் இப்போது 30 என்ற எண்ணிக்கையை நெருங்கிவிட்டது ஆம் ஆத்மி. 39 என்று சுருங்கிவிட்டது பாரதிய ஜனதா கட்சி. இதனால் இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 9ஆக சுருங்கி இருக்கிறது. அரை சதம் 50 இடங்களுக்கும் அதிகமாக டெல்லியில் பாஜக முன்னிலை வகித்த சூழ்நிலையில் இப்போது மீண்டும் ஆம் ஆத்மி கட்சி முன்னிலை வகிக்க தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோர் பின்னடைவில் இருந்து முன்னிலை பெற்ற சூழ்நிலையில் இப்போது ஆம் ஆத்மி கட்சி 30 இடங்களை தொட்டுவிட்டது. இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற இழுபறி இன்னும் முடியவில்லை. களம் இன்னும் முடியவில்லை. தேர்தல் களத்தில் என்னென்ன மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் என்ற இழுபறி இப்போதும் டெல்லி தேர்தலில் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. பல்வேறு போர்க்களங்களை கண்ட டெல்லி இப்போது தேர்தல் களத்திலும் கடுமையான ஒரு முன்னிலை பின்னிலை திடீர் திருப்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. வெற்றி கொண்டாட்டங்களை தொடங்கிவிட்ட நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மீண்டும் டஃப் கொடுக்கும் வகையில் ஆம் ஆத்மி கட்சி முன்னிலை வகிக்க தொடங்கிவிட்டது. துடைப்பம் மீண்டும் துளிர்க்க தொடங்கிவிட்டது. துடைப்பத்தை துடைத்து எறிவோம் என்று முழக்கமிட்ட அமித்ஷாவிற்கு துடைத்து எறிவது துடைப்பத்தை சுலபமல்ல என்பதை டெல்லி வாக்காளர்கள் மீண்டும் இப்போது இந்த முன்னிலை பின்னிலை மற்றும் கடும் போட்டியின் மூலமாக மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிரவீன், கண்ணன் சொல்வதை நானும் வழிமொழிகிறேன் என்றுதான் கூற வேண்டும். என்றால் அரை மணி நேரத்துக்கு முன்பாக 9:30 மணிக்கு நாம் பார்க்கும்போது பாஜக 54 இடங்கள், இவர்கள் கிட்டத்தட்ட வித்தியாசம் என்பது 23 இடங்கள் என்ற 20க்கு மேல் இருந்தது. அந்த 20 என்ற வித்தியாசம் தற்போது சுருங்கி 9ஆக மாறி இருக்கிறது என்பதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். 20 9ஆக குறைந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான திருப்பமாக அரை மணியில் நடந்த திடீர் திருப்பம் என்றுதான் இதை சொல்ல வேண்டும். அரை மணியில் நடந்த திடீர் திருப்பம் ஆம் ஆத்மி முந்த ஆரம்பித்திருக்கிறது என்ற தகவல் உண்மையிலேயே ஆம் ஆத்மி நொந்து போயிருந்த ஆம் ஆத்மி வேட்பாளர்களை தற்போது புது தெம்புடன் நிமிர்ந்து உட்கார வைத்திருக்கின்றதான் கூற வேண்டும். குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது உன்னிப்பாக இந்த தேர்தல் முடிவுகளை கவனிக்க ஆரம்பித்து விட்டார். அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது அவரது இல்லத்திலே இருக்கிறார். அவரது இல்லத்தில் நமது செய்தியாளர் இருந்தபொழுது அவரிடம் பல தகவல்களை பகிர்வு வகையிலே பேசுவதற்காக முயற்சித்தோம். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அறையை விட்டு வெளியே வரவில்லை. தொடர்ந்து தேர்தல் முடிவுகளை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் தான் கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த சூழலில் தற்போது பாஜக தடாலடி சரிவு, அதாவது அரை மணியில் தடாலடி சரிவை சந்தித்த பாஜக என்றுதான் கூற வேண்டும். அரை மணி நேரத்திலே தடாலடி சரிவு பாஜகவிற்கு.